வணக்கம். இன்னைக்கு கருணைக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 1/3 கப்பில் துவரம்பருப்பு, 3 வரமிளகா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ கருணைக்கிழங்கு பாருங்கள், இந்த அளவு கருணைக்கிழங்கை கட் பண்ணி தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதி கருணைக்கிழங்கு மட்டும்தான் போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செய்ய முடியாது. வாங்கி ஒரு 10 to 20 டேஸ் கிட்ட வச்சு தான் செய்ய முடியும். இல்லைனா சாப்பிடும்போது நம்ம தொண்டையில் அரிக்கும். இதை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பருப்பு, மிளகா, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய் இதெல்லாம் சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 3 பல் பூண்டை க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி சேர்த்து விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் வெல்லமோ இல்லை ஒயிட் சுகரோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது கொதித்து வரட்டும். இப்போது நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு மத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்கு கூடவே வச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அந்த கொதிச்சிட்டு இருந்த புளி தண்ணியில் சேர்த்து கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிழங்கு பார்த்திங்கன்னா இந்தளவு ஸ்மாஷ் ஆகி வந்தாலே போதும். இந்த கிழங்கு மட்டும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சமைக்கக்கூடாது. பழைய கிழங்கு தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி.